पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மே மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு. இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, மே 7ஆம் தேதி புதன் மேச ராசிக்கு நுழையிறாங்க. மே 14ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசிக்குள் நுழைகிறார். மே 15ஆம் தேதி சூரியன் ரிஷபராசிக்கு பயிற்சியாகும். வைகாசி மாதம் தொடக்கங்க. மே 18ஆம் தேதி ராகு கும்பராசியிலும் கேது சிம்மராசியிலும் நுழைகின்றனர். மே 23ஆம் தேதி புதன் ரிஷபராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. மே 31ஆம் தேதி சுக்கிரன் மேசராசிக்குள் நுழைகிறார். இவ்வாறு கிரக நிலைகள் செயல்படுதுங்க இந்த மாதத்தில். ரிஷபராசி அன்பர்களே, இந்த மே மாதத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, கடினமான உழைப்பும் மனதைரியமும் உடைய ரிஷபராசி. இந்த மாதம் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடக்கலாம். உடல் ஆரோக்கியம் ஏற்படும். எதிர்பாலினத்தாரால் லாபம் கிடைக்கக்கூடும். மற்றவங்களுக்கு உதவி செய்ய நேரிடும். பணவரத்து கூடும். வீண் அலைச்சல், திடீர் கோபம் உண்டாகலாம். காரிய வெற்றி தரும். மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தவங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும். போட்டிகள் குறையும். நீண்ட நாளாக இழுபறியாக இருந்தவை நல்லபடியாக முடியும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சில விஷயங்கள் தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டியது இருக்கும். வாக்கு வன்மையால் நன்மை ஏற்படும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த இடைவெளி குறையும். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். பிள்ளைகளுடன் அன்பு அதிகரிக்கும். பெண்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்வதால் வீண் அலைச்சல் உண்டாகலாம். காரிய வெற்றி, பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். கலைத்துறையினருக்கு உடன் இருக்கிறவங்கள்ட்ட சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்குமுங்க. வாக்குவாதங்களை தவிர்த்து சாதுரியமாக கையாள்றது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாளாக வரவேண்டியிருந்த பணம் சேரும். உங்கள் பணிகளில் பல குறுக்கீடுகள் வந்தாலும் அதை சாமர்த்தியமாக சமாளித்து வெற்றி காண்பீங்க. மாணவர்கள் சாமர்த்தியமான செயல்களால் மற்றவர் மனதில் இடம் பிடிப்பீங்க. பாடங்களில் கவனம் செலுத்துவது அதிகரிக்கும். கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள். அதை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த மாதம் குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லதே. பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவு உண்டாகும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதே. அடுத்தது ரோஹிணி. அதை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த மாதம் எடுத்த காரியம் கைகூடும். விரோதிகளும் நண்பர்களாக மாறுவாங்க. மறைமுக எதிர்ப்புகள் விலகும். பணவரத்து திருப்தி தரும். கடன் விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செய்தொழிலில் முன்னேற்றம் காண்பாங்க. அடுத்தது மிருக சீரிசம் 1, 2 பாதங்கள். அதை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிலாம் குறையும். விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனையில் ஈடுபடுவீங்க. பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்க பெறலாம். மேல் அதிகாரிகளால் உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மை உண்டாகும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, ஆஞ்சநேயரை வியாழக்கிழமை வெண்ணெய் சாற்றி வழிபட மனதைரியம் கூடும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சந்திராஷ்டம தினங்கள் 16, 17. அதிர்ஷ்டமான தினங்கள் 8, 9, 10.